யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு இழந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே 2025 புத்தாண்டு வாழ்த்தி உங்களை நான் வரவேற்கிறேன். எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்கிற நிகழ்ச்சியை நீங்கள் ஆசையாய் பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். SMPM சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், NGPM நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், இந்த மிஷனரி இயக்கத்தின் சார்பில் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய பாரத தேசத்தின் 24 மாநிலத்தில், நேபாள் நாட்டில் 6 மாநிலத்தில் நற்செய்தி அறிவிக்கிற பணியிலே 197 மிஷனரிமார் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆண்டவரின் மாபெரும் கிருபையினாலே இந்த ஊழியத்தின் மூலமாக ஒரு வாரத்திற்கு 2 புதிய கிராமங்களிலே சபைகள் உருவாகிறது. கடந்த டிசம்பர் மாதத்தில் மாத்திரம் 250க்கும் மேற்பட்ட மக்கள் திருமுழுக்கு எடுத்து சுமார் 10 புதிய கிராமங்களில் சபைகள் உருவாக்கப்படுவதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். 1,00,000 பேருக்கு இயேசு பிறந்திருக்கிறார் என்கிற செய்தியை அன்றைக்கு தேவதூதர் சொன்னார்கள். அந்த செய்தியை கிராமங்களிலே கொண்டு போய் செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அதோடு கூட நீங்கள் அனுப்பிய காணிக்கையின் மூலமாக எல்லா மிஷனரிகளுக்கும் ஒரு சிறப்பு கிறிஸ்துமஸ் கிஃப்ட் கொடுக்கும்படி, ஆதிவாசி குழந்தைகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு துணிமணிகளை எடுத்து கொடுக்கும்படி ஆண்டவர் உதவி செய்தார். இதற்கு உதவி செய்த எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கனமண்ணுவார். அன்புக்குரியவர்களே, எங்களுடைய இயக்கத்தை நம்பி நீங்கள் கொடுக்கிற பணங்கள் அனைத்தும் பணித்திடங்களுக்காக நாங்கள் செலவு செய்கிறோம். இது ஒரு ஹானரரி டீம் பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, எங்களுக்கு யாருக்கும் வருமானம் இல்லாமல் எங்களுடைய பணங்களை செலவு செய்யக்கூடிய ஒரு ஊழியம். என்னை தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, என்னுடைய பிள்ளைகள் தான் என்னுடைய செலவினங்களை பொறுப்படுத்திக் கொள்கிறார்கள். எல்லா தேவை வரும் காணிக்கைகளையும் கர்த்தருடைய ஊழியங்களுக்கு என்று சொல்லி பயன்படுத்துகிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த ஊழியத்தை நம்பி தொடர்ந்து ஜெபியுங்கள், ஆதரியுங்கள். அதோடு கூட மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. ஏன்னா நம்ம தேசத்தில் இன்னும் 4,00,000 கிராமங்களில் சபை கிடையாது. அருமையானவர்களே, கடந்த 5 ஆண்டு ஊழியத்தில் 27 கிராமத்தில் கோயில் கட்டியிருக்கோம். எப்படியாவது 2030க்குள்ள ஒரு 1000 கிராமத்தில் கோயில் கட்டணும்னா நிறைய பேர் எழும்பி வரணும் பார்த்துக்குங்க. அன்புக்குரியவர்கள், அது மாத்திரம் இல்லை, குறைஞ்சது 1,00,000 கிராமங்கள்லேயாவது சபைகளை உருவாக்கணும்னு சொல்லி மிஷன் இந்தியா 2030 என்று ஒவ்வொரு மிஷன் சென்டர் மூலம் ஒரு 100 மிஷினரி எழுமணும், ஒவ்வொரு மிஷினரியும் ஒரு 10 சபையால் உருவாக்கணும்னு சொல்லி தெளிவான திட்டத்தோடு ஓடிக்கிட்டு இருக்கோம். நிச்சயமாக ஆண்டவர் இவருடைய விசுவாசத்தை திட்டத்தை கனம் பண்ணுவார். அருமையானவர்களே, தேவன் இந்த ஊழியத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய கரம் எங்களோட இருக்கிறது. நீங்களும் ஜெபித்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. இந்த நம்பிக்கை தொலைக்காட்சி இப்படி சனிக்கிழமை சாயங்காலம் 7:45 வர்ற மாதிரி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 மணிக்கும் வருது. மற்றவங்கள்ட்ட சொல்லுங்கள், பார்க்க சொல்லுங்கள், உங்கள் சபையில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சொல்லுங்கள். ஏன்னா நற்செய்தி அறிவிக்கிறதற்கு இன்னும் நிறைய பேர் வேணும் பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, எல்லாருமே ஒரு பாரம் உண்டு. ஆனால் என்னென்ன ஊழியங்களுக்கு செய்கிறோன்னு சொல்லி நிறைய பேர் தெரியாமல் செய்துட்ருக்குறோம். நிறைய ஊழியங்கள் கிறிஸ்தவர்கள் மத்தியில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அன்புக்குரியவர்களே, 98% பணங்களும் கிறிஸ்தவர்களுக்காக தான் செலவு செய்யப்படுது பார்த்துக்குங்க. 2% மட்டும்தான் இயேசு கிறிஸ்தவனுடைய கடைசி கட்டளைக்காக போகுது. அப்படின்னா ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் தரிசனம் வரணும். இதை நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்தால் தான் செய்ய முடியும். ஆகவே எல்லாரும் சேர்ந்து ஜெபியுங்கள், அருமையானவர்களே, ஈடுபடுங்கள். அது மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு மாதமும் ஆத்மாவை தேடிங்கிற பத்திரிக்கை அனுப்புகிறோம். உங்களுக்கு நாங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பும்போது நீங்கள் இதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். ஏன்னா நீங்கள் அனுப்புகிற அந்த நான் ஒவ்வொரு வாரமும் ஒரு அப்டேட் பிக்சர் அனுப்புவேன் பார்த்துக்குங்க. அந்த படங்களை நீங்கள் மற்றவங்களுக்கு அனுப்பலாம். ஏன்னா இது என்னன்னு சொல்லி கேட்கும்போது, இது ஒரு மிஷனரி ஒழியம், பாருங்கள், ஃபீல்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுங்க, நான் கூப்பிட்டு போகிறேன் எல்லாரையும். ஏன்னா பார்த்தா தான் நம்புவாங்க பார்த்துக்குங்க. தேசம் திறந்துருக்கு. எந்த ஆண்டும் இல்லாத அளவுக்கு இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் எல்லா இடங்கள்லையும் நற்செய்தி செல்ல முடிஞ்சு, எல்லா இடங்கள்லையும் கிறிஸ்மஸ் நிகழ்வு நடத்த முடிஞ்சு பார்த்துக்குங்க. ஆண்டுடைய கிருபை, நம்முடைய ஆட்சியாளர்கள் நல்லா செய்யுங்கன்னு சொல்லி விட்டுருக்காங்க. ஆகவே வேகமாக செய்வோம். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் நல்லவர், அவர் மாறாதவர். இந்த கடைசி காலத்தில் மிஷனரி பணியில் ஈடுபடுங்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு நாள் நம்ம ஆண்டவரை சந்திக்கும்போது பைபிளில் தெளிவாக எழுதியிருக்கு. லூக்கா 15:10 மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் வேண்டாயிருக்கும். வேறு எதுலேயும் சந்தோஷமே கிடையாது. அப்படின்னா நம்ம அப்பாவுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற இந்த நற்செய்தி பணியில் நம்ம எல்லாரும் ஈடுபடுவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், NGPM, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 42 17 80 20 691, IFS கோட் SPIN 0061 767. அதே போல் சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் SMPM, சவுத் இந்தியன் பேங்க் 08860 73 000 000
169. எங்களுடைய ஐஎஃப்எஸ்சி கோட் SAPL 000086. செல் நம்பர் 90 43 86 7550 94443 7550. அருமையானவர்களே, இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். ஜெபித்து இந்த ஊழியங்களில் உற்சாகத்தோடு கூட ஈடுபடுங்கள். அன்புக்குரியவர்களே, 2025 ஆண்டுக்குள்ளாக நம்ம கால் வச்சிருக்கிறோம். இந்த ஆண்டு எப்படி இருக்கும், எப்படி என் குடும்பம் நடக்கும், எப்படி என் குடும்ப தேவை சந்திக்கப்படும், என் தொழிலில் ஒரு முன்னேற்றம் இருக்குமா, என் பிள்ளை வாழ்க்கையில் நல்லது நடக்குமா, ஒரு கல்யாணம் நடக்குமா, என் பிள்ளைக்கு நல்ல வேலை நடக்குமா, என் குழந்தைக்கு ஒரு குழந்தை பிறக்குமா, இப்படிலாம் நிறைய எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறோம். அருமையானவர்களே, வாழ்க்கைங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு கரடு முரடான ஒரு பாதை பத்துங்க. ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்கிறாரு, வாழ்க்கை முறை என்பது ஆல் மலையின் மேல் பயணம் செல்வது போன்றதாகும். அந்த மலைப்பாதையில் நடக்கிறவன் கால் சறுக்க ஏது உண்டு. உயரமான இடங்களிலே தலையிலே கிறுகிறுப்பு ஏற்பட்டு கால் வலிக்கிவிடும் சூழ்நிலை உண்டு. சில இடங்களிலே கண்ணாடி போல வலுவழுப்பாக இருக்கும், சில இடங்களிலே கரடு முரடாக இருக்கும். வலிக்கு விழுவதற்கு ஏராளமான வாய்ப்பு உண்டு. எந்த விதமான மாற்றமில்லை. யாராவது கரம் பிடிப்பார்களாங்கிற எண்ணம் அடிக்கடி வரும். என் அன்புக்குரியவர்களே, ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம இருப்போமே என்றால், ஆண்டவர் இந்த ஆண்டில் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? வேதத்தில் எரேமியா 29:11 இஸ்ரவேல் ஜனங்கள் நம்பிக்கை இழந்து பாபிலோன் தேசத்தில் அடிமையாகி இனி நாங்கள் ஏன் உயிரோடு வாழணும், எங்கள் ஆண்டவர் எங்களை கையை விட்டார், வாக்குத்தத்தங்கள்லாம் வீணாக போச்சு, எதுவுமே நிறைவேறலைன்னு சொல்லி ஒரு ஏக்கத்தோட வெறுத்து போய் நிற்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசி அனுப்பி, என் ஜனங்கிட்ட போ, என் ஜனங்க இதுக்கு மேலே இருந்தால் சோர்ந்து போயிடுவாங்கன்னு சொல்லி எரேமியா தீர்க்கதரிசியை சொல்லி அனுப்புகிறாரு. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அந்த முடிவுகளை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைவாக இருக்கிறேன். அந்த நினைவுகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு மறுபடியும் வாழ்வு கொடுப்பேன். எந்த தேசத்தை விட்டு திரும்பி வந்தீங்களோ அந்த இடத்துக்கு உங்களை மறுபடியும் கொண்டு போவேன். எந்த இடத்துல விழுந்தீங்களோ அந்த இடத்துல உங்களை தலை நிமிர பண்ணுவேன், உங்களை உயர்த்தி நான் காண்பிப்பேன், வாழ வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக அந்த இடத்துல எரேமியா தீர்க்கதரிசி மூலம் தம்முடைய ஜனங்களை திடப்படுத்துகிறார். என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, இதே திடப்படுத்துகிற அந்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலையும் திடப்படுத்துவார். வேத புஸ்தகத்தில் யாபேஸ் என்ற ஒரு மனுஷன் இப்படிப்பட்ட நம்பிக்கை இழந்த நிலைமையில் அவங்க அம்மா பெற்றெடுத்த நேரம் அந்த குடும்பத்தில் வறுமை, அடிமைத்தனம், பெலிஸ்தீர்கள் அவங்க ஆண்டு கொண்டிருந்ததுனால அந்த யாபேஸ் அம்மா இவன் பிறந்த நேரம் சாபைக்கேடான நேரம்னு சொல்லி அவருக்கு யாபேஸ்னு பேர் வச்சாங்க. 1 நாளாகமும் 4வது அதிகாரம் 9வது வசனத்தில் அவரை குறித்து வாசிக்கிறோம் பார்த்துக்குங்க. என் அன்புக்குரிய இந்த யாபேஸ் ஒரு சாபக்கேடான நிலைமையில் இருந்தாங்க. யாராவது யாபேஸ்னு பேரை கூப்பிட்டாலே அவருக்கு ரொம்ப துக்கமாக இருக்கும், மனம் உடஞ்சி போயிடுவார். ஒரு நாள் அவர் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டார். என்னை தேடி வருகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறான்னு கேள்விப்பட்டார். என் சாபக்கேடான நிலைமை மாற்றுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், என்னுடைய ஜாதக நிலைமையை மாற்றி எழுதுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறாருன்னு சொல்லி அவர் கேள்விப்பட்டார். ஏசாயா 26:3 எழுதியிருக்கிறபடி அந்த ஆண்டவரை உறுதியாய் பிடித்து கொண்டார். அவரை நோக்கி அவர் ஜெபம் பண்ணினார். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதிக்கவில்லை என்றால் உம்மை நான் விடமாட்டேன் என்று சொல்லி யாப்போக்கு ஆற்றங்கரையிலே யாக்கோப் என்பவர் தேவனின் கரத்தை பிடித்து அவருடைய தொடைய காலை பிடிச்சுக்கிட்டு என்னை ஆசீர்வதிக்க நம்ம விடமாட்டேன்னு சொன்னார். அப்படி இந்த யாபேஸ் ஜெபம் பண்ணார். என் அன்பான தேவ பிள்ளையே, இந்த நாள் மாலையில் இந்த வார்த்தைகளை கேட்குற நீங்கள், ஆண்டவரே நான் உம்மை விடமாட்டேன்னு சொல்லி என்னை ஆசீர்வதித்து ஆகணும்னு சொல்லி நீங்கள் போராடி ஜெபம் பண்ணி பாருங்க. நிச்சயமாக அந்த ஆண்டவர் உங்களுடைய சாபக்கேடான நிலைமையை மாற்றுவார். இரண்டாவது, இந்த யாபேஸ் ஜெபம் பண்ணும்போது, என் எல்லையை நீர் பெரிதாக்கும், ஏன் காலமெல்லாம் இந்த குறுகிய நிலையில் இருக்க வேண்டும், ஏன் இந்த தரித்திர நிலையில் இருக்க வேண்டும், எனக்கு மற்றவர்களைப் போல வாழ்வதற்கு ஏன் எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று சொல்லி இந்த யாபேஸ் ஜெபம் பண்றாரு. என் அன்புக்குரியவர்களே, உங்க வாழ்க்கையில ஒரு தரிசனம் வேணும். கொக்கோகோலா நிறுவனர் யூசா கோண்ட்லர் சொல்றாரு, உன்னை உருவாக்கின ஆண்டவருக்கு உன்னை குறித்த ஒரு நோக்கம் உண்டு. ஆமா, அவர் ஒரு சாதாரண சாபக்கேடான நிலைமையில 9 குழந்தைகளுக்கு பிறந்த ஒரு மனுஷன். அவங்க அப்பா சின்ன மளிகை கடை, ஆனா பிற்காலத்தில் பெரிய உலகம் போற்று பெரிய கோடீஸ்வரன் பார்த்துக்குங்க. காரணம் என்னன்னா, என் குடும்பத்தின் வறுமையை மாற்றக்கூடிய ஒரு ஆண்டவர் இருக்கிறாருன்னு சொல்லி அந்த ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணி முயற்சி எடுத்தாரு. கர்த்தர் வாய்க்கு பண்ணாரு. 50% கர்த்தருக்கு, பிற்காலத்தில் 90% கர்த்தருக்குன்னு கொடுத்தாரு. என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, ஆண்டவர் உங்களோட இருப்பார் என்றால் பெரிய காரியங்கள் நடக்கும், உங்கள் எல்லைகள் பெரிதாகும்,
மூணாவது யாபேஸ் ஜெபம் பண்ணும்போது, தேவனே உம்முடைய கரம் என் கூட இருக்கணும். என் அன்பானவர்களே, ஆண்டவருடைய கரம் உங்களோட இருக்கணும்னா நீங்க டெய்லி கடவுளோட இருக்கணும். பார்த்துக்குங்க, யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். அவன் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். எல்லா காரியத்திலும் ஒரு எபிலிட்டி, ஒரு திறமை வெளிப்பட்டதுன்னு சொல்லி பைபிள் எழுதியிருக்கு. என் அன்புக்குரியவர்களே, நம்ம இந்தியாவில் ஒரு பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஜெகதீஷ் பாண்டியன், அவங்க சொல்லுவாங்க, என்னுடைய 10th சர்டிஃபிகேட்டை பாருங்க, நான் ஃபெயிலான ஆள். ஆனால் இயேசு என்னை தேடி வந்தார், என் வாழ்க்கையை மாற்றினாரு, அவருடைய திறமை எனக்குள்ள தந்தாருன்னு சொல்லி சொல்லுவாங்க சாட்சியா. இன்னைக்கு பெரிய ஒரு ஆஃபீஸர். பார்த்துக்குங்க என் அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டவர் உங்களோடு கூட இருந்தாருன்னா பெரிய காரியங்களை அவர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். தேவனே உம்முடைய கரம் என்னோட இருக்க வேண்டும் என்பது யாபேசின் ஜெபம். கடைசி யாபேஸ் என்ன ஜெபம் பண்ணுறாரு? தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது. அருமையானவர்களே, நம்மளே பலர் ஒரு சின்ன துன்பம் கூட வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் யாபேஸ் அப்படி ஜெபம் பண்ணலை. வரட்டும், நான் எதிர்த்து நிற்பேன். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு பள்ளமும் வரும்போது, ஒவ்வொரு மேடுகளும் வரும்போது அலைகளை தாண்டுவது போல தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தாண்ட வேண்டும். ஆமாம், இயேசு கிறிஸ்து நமக்காக ஜெபம் பண்ண சொல்லி கொடுக்கும் பொழுது கூட தீமை என் பிள்ளைகளுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாமல் தீமையிலிருந்து என் பிள்ளைகளை விலக்கி காத்தருளும்னு சொல்லி ஜெபம் பண்ணார். யோவான் 17வது அதிகாரத்தை வாசித்து பாருங்க. இயேசு அவருடைய சீசர்களுக்கு ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே, உலகத்தில் இருந்து அவர்களை எடுத்துக்கொள்ளும் என்று நான் ஜெபம் பண்ணாதபடி இந்த உலகத்தில் வரக்கூடிய உபத்திரவங்களை தாண்டி ஜெயிக்க என் பிள்ளைகளுக்கு பலந்தாருன்னு சொல்லி இயேசு நமக்காக ஜெபம் பண்ணாருன்னு சொல்லி வாசிக்கிறோம். அன்புக்குரிய தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையிலையும் இதே மாற்றத்தை ஆண்டவர் செய்வதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பேட்டரி ஜாஸ்வான்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அன்புக்குரியவரோட மனைவியார் இறந்து போன நேரம் கொஞ்ச நேரத்தில் அவங்க மகனும் இறந்து போனாங்க. பார்த்துங்க, துக்கத்துக்கு மேலே துக்கம். நிறைய பேர் அவங்க வீட்டில் துயரம் விசாரிக்க வருவாங்க. அண்ணனுக்கு ரொம்ப சோர்வாக தான் இருந்துச்சு. ஒரு நாள் மனசில் தீர்மானம் பண்ணாங்க, நான் ஒரு மிஷினரி இயக்க தலைவன், மற்றவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடியவன், என்ன செய்யணும்னு சொல்லி அன்னைக்கு தீர்மானம் எடுத்தாங்களாம். இனி யார் வந்தாலும் சரி, நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி எழுந்து போய் அவங்கள வரவேற்க வேண்டும், கை கொடுத்து நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு அவங்களோட பேச வேண்டும் சொல்லி தீர்மானம் எடுத்தாராம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, யாபேஸ் அப்படி தான் ஜெபம் பண்ணார். தீங்கு எனக்கு வரட்டும், ஆனால் அதை ஜெயிக்கிறதுக்கான பலம் தாரும். இந்த புதிய ஆண்டு உங்களுக்கு ஒரு சேலஞ்சான ஆண்டாக இருக்க நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். யாபேசின் ஜெபம், ஏலோஹீம் என்ற அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்தில் அவர் உறுதியான நம்பிக்கை வைத்து, உறுதியான விசுவாசம் வைத்து விடாப்பிடியாக படித்திருந்தார். அதே போல் நீங்கள் இந்த புதிய ஆண்டில் ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசிங்க, ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. குறைந்தது 5 அதிகாரமாக வாசிங்க. அதே போல் ஜெபம் பண்ணுறது குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது ஜெபம் பண்ணுங்க. குடும்ப ஜெபம் பண்ணுங்க. உங்கள் குடும்பத்தில் ஒரு மாபெரும் விடுதலையை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கக்கூடும். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆண்டவர் கட்டி எழுப்ப முடியும். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் பரமத்தகப்பனே, இன்றைக்கு உம்முடைய வசனங்களை கேட்டு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் உடைந்து போய் சோர்ந்து போய் இனி எங்களுக்கு எதிர்காலமே இல்லையோ என்று சொல்லி தவித்து என் மேலே என் சாபைக்கடான நிலைமை எப்போ மாறும்னு சொல்லி யாரெல்லாம் கண்ணீரோடு நோக்கி பார்க்கிறார்களோ, இயேசுவே, உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த புதிய ஆண்டு ஒரு நம்பிக்கையின் ஆண்டாக இருக்கட்டும். யாபேசை போல உம்முடைய பிள்ளைகள் உம்மை உறுதியாய் பிடித்து கொள்ளட்டும். ஒரு ஜெப ஆவி உம்முடைய பிள்ளைகள் மேலே இறங்கட்டும். ஒரு விண்ணப்பத்தின் ஆவி இறங்கட்டும். வேதம் வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்ற ஆர்வம் உம்முடைய பிள்ளைகளுக்காக பற்றி எறியட்டும். ஆண்டவரே, நீர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். விடுதலை கொடுக்கிற ஆண்டவர், உம்முடைய ஜனங்களுக்கும் அதே விடுதலை கொடுத்து ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டு முழுவதும் வழி விலகாதபடி போகுமிடமெல்லாம் பிரயாண பாதுகாப்பை கொடுத்து உம்முடைய பிள்ளைகள் சாப்பிடக்கூடிய தண்ணீர் ஆகாரத்தை ஆசீர்வதித்து ஒரு தெய்வீக சுகத்தை கொடுத்து இயேசுவின் நாமத்திலே உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் திடப்படுத்துவீராக. நீர் அப்படியே செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கின்றோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் பராமரிப்பு ஆசீர்வாதம் புதிய 2025 ஆண்டு முழுவதும் உடைய பிள்ளைகளை தொடர்வதாக. ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற கோயை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?